அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறிய குழந்தையை பிறக்கும் பொழுது அதனுடைய மூளை வளர்ச்சி எப்படி இருக்கும், அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். அடுத்த வீடியோக்களில் விரிவாக பார்ப்போம். ஒரு மிருகம் பிறந்ததும் ஒரு சொற்ப வழியிலே எழும்புகின்றது, நடக்கின்றது, ஓடுகின்றது. ஆனால் மனித குழந்தை பிறந்தவுடனே எழும்பி நடக்காது, ஓடி விளையாடாது. ஏன்? அதனுடைய வளர்ச்சி படிப்படியாகத்தான் இருக்கு. சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்தவுடனே 25% மூளை வளர்ச்சியோடு தான் பிறக்கின்றது. 2 வயதிலே 75% மூளை வளர்ச்சி அடைந்துவிடும். 5 வயதிலே 90%, 5 வயதுக்குள்ளே 90% மூளை வளர்ச்சி. அதன் பின்பு தான் மிகுதி. அப்போது மிக முக்கியமான இன்னும் ஒன்றை கவனிக்க வேண்டும். நாங்கள் பிறக்கும் பொழுது எங்களுடைய பரம்பரையின் மூலமாக, மரபணுக்கள் மூலமாக எங்களுடைய குணங்களிலே கணிசமான அளவு சேர்த்து கொண்டு தான் பிறக்கின்றோம். எங்களுடைய உயரமாக கட்டையா, என் தோல் நிறம் என்ன மாதிரி, தலைமயிர் சுருளா அல்லது சாதாரணமானதா, நான் கோபம் வருகின்ற அளவுகள், என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற அளவுகள், சில நோய்கள், மனநோய், சலரோகம் போன்ற நோய். அப்போது இந்த பரம்பரையால் வருவதை நாங்கள் எங்களுடைய சூழல் மூலமாக, வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள், அம்மா அப்பா கொடுக்கின்ற அனுபவங்கள் மூலமாக அந்த பரம்பரையில் வருகின்ற அந்த வீரியத்தின் அளவை குறைக்கலாம். நல்ல விதத்தில் கொடுத்தால் அப்போது மூளை வளர்ச்சியினுடைய தரம் நாங்கள் கொடுக்கின்ற அளவிலே தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அப்போ தரமாக்கி பரம்பரையால் வருவதை கொஞ்சம் குறைக்க பெற்றோர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ஒன்று, நாங்கள் பிள்ளைக்கு கொடுக்கின்ற அனுபவம் பிள்ளைக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கின்ற அனுபவமாக இருக்கக்கூடாது, மனதிலே ஒரு வேதனை ஏற்படுத்துகின்ற அனுபவமாக இருக்கக்கூடாது. 2வது, அந்த குழந்தையினுடைய சுயாதீனத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தானாக சாப்பிட, தானாக குளிக்க, தானாக சவுக்காரம் போட, தானாக அந்த வயதுக்கேற்ற மாதிரி நித்திரை விட்டு எழுந்ததும் தன்னுடைய பெட்ஷீட்டு எல்லாத்தையும் மடித்து வைக்க, தனது உடுப்புகளை துவைக்க அனுபவம் எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வயதுக்கேற்ப தானாக செய்ய கொடுக்க வேண்டும். வழக்கமாக என்ன செய்கின்றார்கள் பெற்றோர்கள்? தங்களுடைய வசதிக்காக தாங்களே செய்து கொடுப்பார்கள். உணவை தாங்களே தீர்த்துவார்கள். குழந்தை தானாக அள்ளி 2 வயதுக்கு பிறகு தானாக அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுது அந்த மூளை வளர்ச்சி, இந்த இதழ்களை எல்லாம் ஒன்று கூட்டி செய்யும் பொழுது இதுகளுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்பதில்லை. இப்படி கொடுக்காமல் விட்டால் அந்த குழந்தைக்கு வளர்ந்ததும் படிக்க ஊக்கம் குறையும், தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தி நிர்வகிக்க தெரியாத நிலை வரும், நண்பரோடு சேராது, படிக்காது, ஒதுங்கி இருக்கும். சில பெற்றோர்கள் ஃபோனை காட்டி தான், கை தொலைபேசியை காட்டி அல்லது டிவியை, தொலைக்காட்சியை காட்டி தான் கொடுப்பார்கள். இது இப்போ தெரியாது, 15 வயதுக்கு பிறகு தான் வெளிவரும். இப்படி வளர்த்த குழந்தைகள் சுயாதீனம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அதே போன்று அம்மாவை எல்லாத்தையும் செய்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் தவறு. அதே போல் நாங்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்கின்ற இந்த அனுபவங்களை நாங்கள் சின்ன வயதிலேருந்து அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் தானே. இப்போ பாருங்கள், தானாகவே பாடசாலை விட்டு வந்தவுடனே தன்னுடைய சப்பாத்துக்களை எடுத்து ஒழுங்குபடுத்துவதற்கு, தன்னுடைய விளையாட்டு சாமான்களை அந்த கூடையிலே ஒவ்வொரு விதத்தில் எடுத்து ஒவ்வொரு வடிவங்களை வேறையாக்க, ஒவ்வொரு நிறங்களை வேறையாக்க, இப்படி 2 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கி கொண்டு வரலாம். அந்த வயதுக்கேற்ப, எங்கள் கலாச்சாரத்துக்கேற்ப நாங்கள் அந்த மூளை வளர்ச்சிக்கு ஒத்தாசை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாத குழந்தைகள் ஓலைவில் வரும் பொழுதே அந்த கல்வி அறிவிலே படிக்கிற ஸ்கூலில் போகிறதுக்கு விருப்பப்படாது. 18 வயசுக்கு பிறகு தான் இதெல்லாம் வெளியால் வரும். அப்போ மூளையை சக்தியாக்கி நல்ல அனுபவத்தை, ஆளுமை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு பெரியவர்களிடம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மூளையை சரியாக வளர்க்க வேண்டும், சரியாக வழிநடத்த வேண்டும். இந்த மூளையை சரியாக பாவிப்பதற்கு நாங்கள் எப்படி உதவி செய்யலாம் என்றால், நான் சொன்னதை போன்று பிள்ளை பிறக்கும் பொழுது எந்தெந்த விதத்திலே மூளை வளர்ந்திருப்பது என்பதை நான் சொன்னேன் ஆரம்பத்திலே. அப்போது வீட்டில் இருக்கும் பொழுது பெரியோர்கள்
மொண்டசூரி ஆசிரியர்கள், முன்பள்ளி ஆசிரியர்கள், இவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது. சில நாடுகளிலே அரசாங்கம் இந்த ஆரம்ப கல்விகளையும் ஆரம்ப வளர்ச்சி படிநிலைகளுக்கு தான் அதிகமான செலவை ஏற்படுத்துவார்கள். அப்பொழுதுதான் நல்ல ஒரு பிரயோஜனமான நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு நபரை உருவாக்க முடியும். ஒரு நாட்டை வளர்க்க சின்ன குழந்தையிலிருந்து தான். ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் உங்களுக்கு. மண்ணிலே நாங்கள் தண்ணி வைப்பதற்கு பூசாவையும் சட்டி, அது மேலே வைக்கின்ற உலமூடி, அருக்கஞ்சட்டி, இப்படி ஒவ்வொரு வடிவத்தில் செய்கின்றோம். அது நன்றாக காஞ்சி உலையில் வைத்ததன் பின்பு அதை இன்னொரு வடிவமாக மாற்ற முடியாது. அது எப்போ மாற்றலாம்? அந்த களிமண்ணாக இருக்கும் பொழுது. ஆகவே அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? நிறங்களை பூசி அழகாக்கலாம். ஆனால் அதனுடைய வடிவத்தை மாற்ற முடியாது. 5 வயதுக்குள்ளே அதனுடைய ஆளுமையிலே மிக பாதி, பெரிய பாதி முடிந்து விட்டது. ஆகவே இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிரைமரி ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இதை நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போது இந்த மரபணு மூலமாக வாரதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதனுடைய வீரியத்தை குறைக்க நாங்கள் சூழலால் ஏற்படுத்துகின்ற அனுபவங்களை நல்ல விதத்திலே, ஆரோக்கியமான விதத்திலே நான் கொடுக்க வேண்டும். இதை பற்றி நாங்கள் மேலும் மேலும் வீடியோக்களை பார்ப்போம். இன்று இந்த நான் சொன்ன காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் எமது சமுதாயம், எமது நாடை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல பிரஜைகள் உருவாகுவார்கள். நன்றி, வணக்கம்.